ஏப்ரல் 23 அன்னைக்கு நம்ம சொந்த ஊருக்கு போய் நமக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் கிளம்பி அவங்களுடைய சொந்த ஊருக்கு போறாங்க. இப்படி சென்னையில இருந்து பொதுமக்கள் அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் வாக்களிக்கிறதுக்கு ஏதுவா நம்ம சென்னையில இருந்து கிட்டத்தட்ட 2000 ஸ்பெஷல் பஸ்ஸஸ் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்பாடு செய்யறாங்க. இப்படி ஏற்பாடு செஞ்சும் இந்த ஏற்பாடுகளானது போதுமானதா இருந்ததா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்றதுதான் உண்மை. ஏப்ரல் 22 அன்னைக்கு மாலை ஒரு 5 மணி அளவுல கூட போக்குவரத்தானது ஓரளவுக்கு சீரதா இருந்தது. பொதுமக்களுக்கு பேருந்துகளானது கிடைச்சிட்டு தான் இருந்தது. ஆனா நேரம் போக போக, அதாவது நேரம் செல்ல செல்ல ஒரு 8 மணிக்கு அப்புறம் கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போன பெரும்பாலான மக்களுக்கு பேருந்துகளானது கிடைக்கல. அப்படியே யாருக்காவது பேருந்து கிடைச்சாலும் ஒரு 30-35 கிலோமீட்டரை கடக்கிறதுக்கு, அதாவது கீழம்பாக்கத்துல இருந்து பெருங்குளத்தூர் தாண்டி போறதுக்கு 4 இருந்து 5 மணி நேரம் ஆச்சாம். அதே நிலைதான் வெளியூர்ல இருந்து நம்ம சென்னைக்குள்ள வர பயணிகளுக்குமே இருந்தது. பேருந்து கிடைக்காம ஒரு கட்டத்துல பொதுமக்கள் சாலை மறியலையும் ஈடுபட்டாங்க. கீழம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்ட நாள் முதலே இது மாதிரியான சாலை மறியல்கள்ல மக்கள் ஈடுபடுறது 2வது வாட்டியோ 3வது வாட்டியோ. தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி பண்டிகைகள் வந்துட்டாலே ஜிஎஸ்டி ரோட்ல இது மாதிரி கிலோமீட்டர் கணக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிக்கிறது அப்படின்றது வழக்கமான ஒரு காட்சியா மாறிடுச்சு. இந்த பிரச்சனைகளுக்கு ஏதாவது லாங் டேர்ம் சொல்யூஷன்ஸ் ஆனது இருக்குமா அப்படின்றத அலசுறதுதான் இந்த வீடியோ. அடுத்து யார் ஆட்சி அமைக்க போறா அப்படின்னு தெரியல. யார் ஆட்சி அமைச்சாலும் சரி, அவங்க பிரையாரிட்டைஸ் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான ப்ராஜெக்ட் அப்படின்னா ஏர்போர்ட்டுக்கும் கீழம்பாக்கத்துக்கும் இடையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தான். போரூருக்கும் வடபள்ளிக்கும் இல்ல வடபள்ளிக்கும் போரூருக்கும் இடையான மெட்ரோ ரயில் திட்டத்தை இன்னைக்கே திறந்தாகணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. இதற்கு எந்த ஒரு அவசரமும் கிடையாது. ஆனா இந்த கீழம்பாக்கம் ஏர்போர்ட் திட்டம் எவ்வளவுக்கு எவ்வளவு வேகமா செயல்முறை நடைமுறைப்படுத்தப்படுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த பிரச்சனைக்கான தீர்வானது நிச்சயமா கிடைக்கும். இந்த ப்ராஜெக்ட் ஆனது இப்ப டிபிஆர் ஸ்டேஜ்ல தான் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் ஒருவேளை அப்ரூவல் ஆகி முடிக்கிறதுக்கு 5 to 10 years ஆகலாம். பட் வரப்போற கவர்மெண்ட் இந்த ப்ராஜெக்டை பிரையாரிட்டைஸ் பண்ணி ஒரு 5 இயர்ஸ்ல இந்த ரூட்ல மெட்ரோ ட்ரெயின் கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இந்த பிரச்சனைக்கான ஒரு மிக முக்கியமான சொல்யூஷனா அது அமையும். இன்னும் கொஞ்சம் லாங் டேர்மா யோசிச்சா கீழம்பாக்கம் வரைக்கும் ப்ரப்போஸ் செய்யப்பட்டிருக்கிற மெட்ரோ ரூட்டை இவங்க செங்கல்பட்டு வரைக்கும் கொண்டு போனாங்க அப்படின்னாலே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த ஜிஎஸ்டி சாலையில ஏற்படுற டிராபிக்கோட அளவை அது கணிசமா குறைக்கும். இந்த மெட்ரோ ரூட் ஆனது பயன்பாட்டில் வரும் பட்சத்துல பிரைவேட் வெஹிக்கல்ஸ் உடைய எண்ணிக்கையும் குறையும், பஸ்ஸஸ் உடைய எண்ணிக்கையும் நிச்சயமா குறையும். இதனால டிராவல் டைம் ஆனது கன்சிடரபிளா ரெடியூஸ் ஆகும். ஒரு ஃபெஸ்டிவல் சீசனின் போதோ, ஒரு தொடர் விடுமுறையின் போதோ, இல்ல எலெக்ஷன் மாதிரியான ஒரு மிக முக்கியமான நாளின் போதோ சென்னையில இருந்து வெளியே போறதுக்கோ இல்ல வெளியில இருந்து சென்னைக்குள்ள வரதுக்கோ 4 இருந்து 5 மணி நேரம் ஆகும் அப்படின்னா சென்னையுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பயங்கரமா வளர்ந்து வருது அப்படின்னு சொல்றதுல பெரிய லாஜிக்கே இல்ல. சோ இந்த மெட்ரோ ரூட்டோட எக்ஸ்பான்ஷன் கண்டிப்பா இந்த டிராபிக் ப்ராப்ளம்க்கு ஒரு லாங் டேர்ம் சொல்யூஷனாவும் ஒரு பர்மனன்ட் ஆன்சராவும் அமையும் அப்படின்றது என்னுடைய கருத்தா இருக்கு. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய ஒரு மிக முக்கியமான திட்டம் அப்படின்னா எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஜிஎஸ்டி ரோட் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஜிஎஸ்டி ரோட்ல எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு எலிவேட்டட் காரிடரை அட்லீஸ்ட் பெருங்குளத்தூர் வரைக்குமோ மறைமலை நகர் வரைக்குமோ கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டிராபிக் பிரச்சனைக்கு அது ஒரு நிரந்தர தீர்வா அமையும். கீழம்பாக்கம் பஸ் டெர்மினஸ்குள்ள இருந்தே ஒரு எலிவேட்டர் காரிடர் தொடங்கினா கூட அது சரியான ஒரு திட்டமா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஜிஎஸ்டி ரோட்ல பொதுமக்கள் சாலை மறியல் பண்றது அப்படின்றது புது சொன்னும் கிடையாது. ஏற்கனவே ஒரு 2-3 முறை இது மாதிரி நடந்துருச்சு. இப்படி நடக்கிறத வச்சு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட போதுமான பஸ்ஸஸ் இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அதனால நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் நிறைய பஸ்ஸஸ் ப்ரொக்யூர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு அது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். அடுத்து அமையவிருக்கிற அரசாங்கம் தமிழ்நாடு ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனுடைய பஸ் ப்ரொக்யூர் செய்யறதுக்கான டெண்டர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்து கிளியர் பண்ணி நிறைய பஸ்ஸஸ் உள்ள கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான பிரச்சனைகள் தீரும். பஸ்ஸஸ் ப்ரொக்யூர் பண்றதோட சேர்த்து நிறைய டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் ஹையர் பண்ணாங்கனாலுமே இந்த பிரச்சனைக்கு அது ஒரு நிரந்தர தீர்வா இருக்கும். ஏன்னா நிறைய கேசஸ்ல ஸ்டாஃப் உடைய ஷார்டேஜுமே இந்த ஃப்ரீக்வன்சி பிரச்சனைக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா அமையுது. இந்த பிரச்சனைக்கு இன்னொரு மிக முக்கியமான சொல்யூஷனா என்ன இருக்கலாம் அப்படின்னா ஏஐ ட்ரிவன் டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்க நம்ம பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை நம்மளால கொண்டு வர முடியும். ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இதே மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்போது டிஎன்எஸ்டிசி சைட்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா கவர்மெண்டோடைய அபிஷியல் ஆப்ல போய் நீங்க டிக்கெட் புக் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளவு பேர் டிக்கெட் புக் பண்ணிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதற்கேற்ற மாதிரி எங்களால பஸ்ஸை ஏற்பாடு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொதுமக்களும் இந்த விஷயத்துல கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா அது நல்லதான் இருக்கும். ஒரு ட்ரெயின்ல போறோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் டிக்கெட் ரிசர்வ் பண்ணிட்டு தான் போறோம். அதே மாதிரி பஸ்ல போகும்போதும் நம்ம டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கும் எவ்வளவு பேர் வர்றாங்க அப்படின்றது முன்கூட்டியே ஒரு ஐடியாவானது இருக்கும். அதை வச்சு எவ்வளவு பேர் பயணம் செய்யறாங்க அப்படின்றத பொறுத்து போதுமான பஸ் ஃபிளீட்டை அவங்களால கொண்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்திட முடியும். இதுல ஏஐ மாதிரியான டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்கும் ரியல் டைம் கெபாசிட்டி பிளானிங்கையும் பண்ணும்போது நிச்சயமா லாங்கர் ரன்ல இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிச்சயமா நம்மளால ஒரு
ஒரு தீர்வை காண முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துல ஏற்படும் பிரச்சனைகளுக்கும் ஜிஎஸ்டி ரோட்ல ஏற்படுற டிராபிக் பிரச்சனைகளுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சொல்யூஷன்ஸ் நான் முன் வச்சிருக்கேன். உங்களுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் இருக்கு, இதோட பெட்டரா ஏதாவது சொல்யூஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா நீங்க அதை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so மச்.